தமிழ் சினிமாவில் ஹீரோ முக்கியம் இல்லை, கதைக்களம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மக்களுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர். அண்ட் பல கிளாசிக் கல்ட் ஃபிலிம்க்கு நம்ம தமிழ் சினிமாக்கு கொடுத்த ஒருத்தர். Without any delay, ladies and gentlemen, நல்ல கைத்தட்டலுடன் let's welcome director and actor Selvan Raghavan sir on stage. எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. ஏன்னா தனியாக ஒரு சந்தோஷம். ரஹ்மான் சார் இருக்கிற இதுக்கு நான் வந்திருக்கேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரஹ்மான் சார்னா அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகன் யாரும் இருக்க மாட்டாங்க சார். நான் அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகன். நீங்கள் எங்கேயாவது கடலில் குதினா கூட குதிச்சிருவேன். அப்படி ஒரு இது என்னை பொறுத்த வரைக்கும் சார், அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், எல்லாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கு இல்லை, உலகத்துக்கே கடவுள் கொடுத்த பரிசாக தான் நான் பார்க்குறேன். டெய்லி இட்ஸ் அமேசிங் சி யூ. ஆல்பம் பை ஆல்பம் பார்த்து 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 எப்படி இவர் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகிறாரு. புதுசு புதுசாக வச்சு ஆச்சரியப்பட்டு தான் போயிட்டுருக்கு லைஃபே. லைஃப் லாங் ப்ளீஸ் வி எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் ஆல்பம்ஸ் ஃப்ரம் யூ. இந்த படம் ராயன் ஒரு விஷயம் சொல்கிறேன், இருங்க. எல்லாரும் சின்ன வயசில் தம்பியை பாசமாக பார்த்துக்குங்க, அடிக்காதீங்க, உதைக்காதீங்க, என்ன சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க வளர்ந்து வச்சு செய்வாங்க அவங்கள. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு ஷூட்டிங்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகே, அவர் கூப்பிட்ட உடனே போகலாம் அப்படின்ட்டு போனேன். போகும்போது எல்லாம் ஷூட்டிங் கிட்ட போகணும், எல்லாம் அப்படியே எல்லாம் அங்கங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே கலவரமாக இருந்துச்சு. இப்போ இரியா என்ன எல்லாம் ஓடிட்டு இருக்கீங்க? ஓடல சார், இதுதான் ஷூட்டிங் அப்படின்னாங்க. அப்படி எல்லாம் ஒரு வெறித்தனமாக போயிட்டே இருந்தது. ஆனால் அப்போ கூட நம்மளுக்கு ஒரு மனசில் நம்பிக்கை, நம்ம அண்ணன் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஓகே என்ன அப்படின்னு பார்த்தா அவர் பார்க்குற பார்வையிலே தெரிஞ்சிச்சு அண்ணனாவது நொண்ணனாவது. அது சரி புரிஞ்சது. சரி இப்போ இப்படி இதுதான் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் தனுஷ்ட நான் பார்த்த வரைக்கும் படம் நான் சொல்கிறது என்னென்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இந்த கதை நான் எடுத்து பண்ணியிருந்தா கூட இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க மாட்டேன். அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இதில், அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி. நான் கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு இப்படிலாம் யாரா எடுக்க சொல்லி கொடுத்தது ஃபுல்லாக அப்படின்ட்டு. அப்படி ஒரு ஃப்ரேமிங்ஸ் ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. அவருக்கு அண்ணன்னு சொல்லிக்கிறதுல தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நான் சொன்னதை மறந்துடாதீங்க, சின்ன வயசில் தம்பியை யாரும் அடிக்காதீங்க, உதைக்காதீங்க, அன்பை வச்சுக்கங்க. ஓகே? எஸ் சார், இதை கண்டிப்பாக நாங்கள் கேட்கணுன்னே வச்சுருந்தோம். சார் தனுஷ் சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு உங்கள் அண்ணன் கிட்ட இருந்தே. சார் நீங்கள் செதுக்கி எடுத்த ஹீரோ சார் அவர், அதுவும் அவருடைய 50வது படத்தில் அவரோட டைரக்ஷனில் நடிக்கிறீங்க. பயங்கரமாக ரிவெஞ்ச் எடுத்துட்டாரா? செதுக்கி எடுத்த இல்லைங்க, நான் கல் வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் அவரே செதுக்கிட்டார் ஃபுல்லாக. எப்படி விட்டு கொடுக்காம பேசுறாரு பாருங்க. ஸ்வீட், வெரி வெரி ஸ்வீட். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டர், அதாவது கண் சிமிட்டுறதை கூட கவுண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய டைரக்டர் நீங்கள். இப்போ அவருடைய டைரக்ஷன் நீங்கள் நடிக்கும் போது அவரு உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ரிவெஞ்சாக நீங்கள் பார்க்குறது, என்னையே இப்படி பண்ணிட்டாயா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? 2-3 வாட்டி சூப்பர் குட் அப்படின்னு சொன்னார். அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் சும்மா நான் பண்ண தப்பெல்லாம் இப்ப நான் அனுப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியே பேசும் நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. ஆனா இப்ப நீங்களே அவரை ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்மலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்படியா? அடடாச்சி பாவம் சார், ரொம்ப ரொம்ப பாவம். அவர் ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறாரு. அவருக்கு மைண்ட்ல இருக்க பிக்சரைசேஷன் அது படத்துல வரணும்ன்றதுக்காக உழைக்கிறாரு. சோ சந்தோஷமா இருந்தது நேர்ல. ஒரு டைரக்டரா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் இல்லையா? இருந்தது. சூப்பர் சார். ஃபைனல் கேள்வி சார். துள்ளுவத இளமையிலிருந்து ராயன் வரைக்கும் சார், இத்தனை வருஷம் ஜேர்னியில் நம்ம தனுஷ் சார் கிட்ட மாறின விஷயம் எது, மாறாத விஷயம் எது? அடக்கம். அப்படியே தான் இருக்காது. அதே அடக்கம் தான் இன்னைக்கும்.
அப்புறம் அந்த மனசு, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் இதுவாக இருக்கணும், யாருக்கும் எந்த கஷ்டம் படக்கூடாது அப்படின்ற அந்த நல்ல மனசு வந்து என்னைக்கும் அந்த மனசுக்கு எந்த குறையும் வராது. சூப்பர் சூப்பர் சார். சார் ஒன் லாஸ்ட் திங், ஒரு டைரக்டர் தனுஷ் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, தம்பி தனுஷ் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அவர்கிட்டயே பார்த்து சொல்லிடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய படம் பண்ணணும். ஒரு டைரக்டர் தனுஷா நான் நிறைய பார்க்க ஆசைப்படுறேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? தம்பி தனுஷா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நைட்டு வீட்டுக்கு வரேன், சாப்பாடு போட்டுருக்கு. சோ கியூட். சூப்பர் சார், நீங்க ரொம்ப கியூட் சார். யார் உங்களை ஸ்ட்ரிக்ட்னு சொன்னா சார்? நீங்க ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கியூட். அங்க மக்கள் வந்து புதுப்பேட்டை 2 எப்ப வரும் கேட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரு பதில சொல்லிட்டு போயிடுங்க. வரும். தேங்க் யூ. அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா